ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், நம்பிக்கை மட்டுமே. அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 15வது வசனம். 300 குழந்தைகள் உடைமாற்றிக்கொண்டு காலை உணவிற்காக அமர்ந்தனர். உணவிற்காக நன்றி ஜெபமும் ஏறெடுக்கப்பட்டது. ஆனால் அங்கு உணவு இல்லை. இத்தகைய சூழல் அந்த ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்தின் இயக்குனரும் ஊழியருமான ஜார்ஜ் முல்லருக்கு, அதாவது அவருடைய வாழ்க்கை 1805ஆம் ஆண்டிலிருந்து 1898 வரை, இது புதிதல்ல. தேவன் அவர்களை எப்படி போஷிப்பார் என்பதை காண இது மற்றொரு வாய்ப்பு. மில்லரின் ஜெபம் முடிவடைந்த சில நிமிடங்களில் முந்திய இரவு தூங்க முடியாமல் 3 முறை ரொட்டி செய்த ஒரு ரொட்டி கடைக்காரர் இந்த ஆதரவற்றோர் இல்லத்தில் அவருடைய ரொட்டிகளை பயன்படுத்த முடியும் என்பதை உணர்ந்து வாசலில் வந்து நின்றார். இது நடந்த சற்று நேரத்தில் அந்த பட்டணத்திற்கு பால் விநியோகிக்கும் ஒருவர் வந்தார். அவருடைய வாகனம் இந்த ஆதரவற்றோர் இல்லத்தின் அருகில் பழுதடைந்து நின்றுவிட்டது. அதிலிருந்த பால் வீணாவதை விரும்பாத அவர் அதனை முல்லருக்கு கொடுத்தார். நம்முடைய நல்வாழ்வுக்கு தேவையான அடிப்படைகளாகிய ஆகாரம், தங்கும் இடம், சுகம், பொருளாதாரம், நட்பு ஆகியவை கிடைக்காத போது நாமும் கவலை, பதட்டம், சுய பரிதாபம் ஆகியவற்றிற்குள் தள்ளப்படலாம். தேவையில் இருக்கும் ஒரு விதவையின் மூலம் தேவன் தரும் உதவி வந்ததை பற்றி 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று அவள் கூறுகின்றாள். இதற்கு முன்பு காகங்கள் எலியாவை போஷித்ததை பற்றி காண்கின்றோம். நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படி நாம் பல்வேறு இடங்களுக்கு அலைந்து திரியலாம். நம்முடைய தேவைகளை எல்லாம் தருவதாக வாக்களித்துள்ள தேவன் நமக்கு தருவார் என்ற தெளிவான சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது பிரச்சனையிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வோம். நாம் தீர்வுகளை தேடிக்கொள்ளும் முன்பு முதலாவது தேவனை தேட கவனமாய் இருப்போம். அப்படி செய்யும்போது நேரத்தை வீணாக்குவதையும் ஆற்றலை செலவிடுவதையும் தோல்வியையும் தவிர்த்து கொள்ளலாம். கூறினவர் ஆர்தர் ஜான்சன். எல்லாம் தருபவரை ஜெபத்தில் தேடுவதற்கு முன்பு நம்முடைய தேவைகளை பெற்றுக்கொள்ள என்ன முயற்சிகள் செய்தோம்? இப்பொழுது என்னென்ன தேவைகளை தேவனிடம் பெற்றுக்கொள்ளும்படி கொண்டு வருவோம்? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.